இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பே அவுட் ஆப்ஷன்னா இப்போ இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பே அவுட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எப்படி சூஸ் பண்ணலான்றது 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்களோடது வந்து லம்சமாக வந்து பே அவுட் பண்ணலாம். இன்னொன்று வந்து லம்சம் ப்ளஸ் ஃபினான்ஷியல் இன்கம் மந்த்லி இன்கம்மாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஒன்லி இன்கம். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா லம்சம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த லம்சம் வந்து நாமினிக்கு யார் நீங்கள் எந்த நாமினிக்கு வருமோ அங்கே வந்து லம்சமில். ஸோ யூஸ்வலி வந்து நீங்கள் லம்சம் வந்து பே பண்ணும்போது லம்சமில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா அவங்க எதாவது ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லை யாராவது சொல்லி அவங்க இந்த சைடில் வந்து இந்த லேண்டு வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லி. ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் லம்சம் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா அந்த நாமினிக்கு வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ், ஒரு பேசிக் ஃபினான்ஷியல் நாலேஜ் என்னன்றது தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இது இல்லை, அவங்களுக்கு வந்து அவ்வளோ இது பண்ண முடியாது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்னன்றது மந்த்லி லம்சம் ப்ளஸ் மந்த்லி இன்கமில் போகலாம். ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸேட்டட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லம்சமாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து உங்களோட மந்த்லி இன்கம் மாதிரி ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு வரைக்கும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சைடில் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி வந்து அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸை வந்து பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ யூஸ்வலி வந்து இது வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து உங்கள் டிபெண்ட் இல்லைன்னா உங்கள் நாமினிக்கு வந்து பெருசாக வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லைன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் இருக்குது, ஒன்லி இன்கம். இது நான் அதிகமாக வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இன்கம் வந்து அதிகமாக பேங்க் இது வந்து இன்சூர் வந்து உங்களுக்கு மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னா வேல்யூ ஃபார் டைம் வேல்யூ வந்து உங்களுக்கு டிப்ரிஷியேட் ஆகும் கேஷோட இது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம இது சஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. நான் இது பேசிக்கலி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அடுத்தது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, ரைடர் கான்செப்ட்னு சொல்லி இருக்குது. அதாவது ரைடர் கான்செப்ட்னா ஆட் ஆன் மாதிரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பர்கர் வாங்குறீங்க. ஸோ ஒரு பர்கரில் வாங்கும்போது அந்த கடைக்காரன் வந்து உங்கள் கேட்டிங்கன்னா சார் சீஸ் வேணுமா சார், எக்ஸ்ட்ரா பேட்டி வேணுமா, அதே மாதிரி தான் ரைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரைடரில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் ரிலேட்டட் இதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரிடிட்ரியாக உங்களுக்கு பாரம்பரியமாக வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ், லங்ஸு, இல்லை கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி ஒரு 33 கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்டில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வர இது மாதிரி உங்களுக்கு ஹெரிடிட்ரியாக இருந்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் வந்து நீங்கள் டயக்னோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு இதில் வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சீரியஸ் இல்னஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போது வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சிலரேட்டட் கவர்னு சொல்லுவாங்க, செப்பரேட் கவர்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் வந்து ஆக்சிலரேட்டட் கவர்னால் நீங்கள் வந்து உங்களோட உங்கள் உங்களோட பேஸ் டேர்ம் லைஃப் அமௌண்ட்டில் இருந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் ஆக்சிலரேட்டட் கவரில் தருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு செப்பரேட் கவர் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி வந்து கிரிட்டிக்கல் பெனிஃபிட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸஸ் வந்து நீங்கள் ரைடர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செப்பரேட் கவர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர்னு சொல்லுவாங்க. இப்போ ரைடரில் இன்னொரு ஆட்-ஆன் ஆப்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டில் வந்து யூஸ்வலி வந்து இந்த பர்டிகுலர் இது வந்து இன்கேஸ் நீங்கள் டெத் ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க, ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, வெளியூருக்கு போகிறவங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஆக்சிடென்ட் வில் பி மச் மோர் ஹையர். சும்மா சிம்பிளாக சொல்லணும்னா கேடிஎம் பைக்ஸ் அதிகமாக, இது எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக தெரியாது, பட் சும்மா சொல்கிறேன். கேடிஎம் பைக்ஸில் வந்து அதிகமாக போகிறவங்க ஸ்பீடாக போவாங்க. ஸோ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஆக்சிடென்ட் வில் பி மச் மோர் ஹையர். ஸோ அந்த மாதிரி ப்ரீமியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேஷாக ஓட்டுறவங்களோட அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ யூஸ்வலி நீங்கள் வந்து இது வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல ரைடர் இதில் இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிறீங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இன்னொரு ரைடர் ஆப்ஷன் வந்து என்னென்னா ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிஸ்க் டிசேபிலிட்டி வந்து நீங்கள் வந்து சிங்கிள் ஏர்னிங் கெப்பாசிட்டியான ஒரு
ஆளாக இருக்கலாம். யாரெல்லாம் எடுக்கலான்றது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மிஷினரிஸ் அதிகமாக ஹேண்டில் பண்ணுங்க, உடல் உழைப்பு இல்லை அந்த மாதிரி இடத்துல வந்து யாராவது அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மிஷினரிஸு, கெமிக்கல்ஸு, இந்த மாதிரி இடத்துல வந்து வேலை செய்கிறவங்கள வந்து இந்த இது சொல்லுவாங்க, சேஃப்டி ஹசார்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து டிசேபிலிட்டி வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் கவர் வந்து எடுக்கிறது நல்லது. ஸோ பேசிக்கலி அது என்னன்றது நீங்கள் வந்து டீட்டெயில் ஒவ்வொரு இன்சூரன்ஸ்க்கும் மாறுபடும், அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றது கேளுங்க. ஸோ அதனால் வந்து முக்கால்வாசி வந்து இதோட ப்ரீமியம்ஸு காம்ப்ரிஹென்சிவ் கவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஸ்டாண்டலோன் காம்ப்ரிஹென்சிவ் கவர்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கால்வாசி அது என்னன்றது டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. பட் வந்து ஒரு நார்மலான ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக பாஸ் ஆன் பண்ணிவிட்டு போகலாம். பாஸ் ஆன் பண்ணிட்டுனா இது நமக்கு அவசியம் இல்லை, பட் நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இன்னொன்று இது வந்து ப்ரீமியம் ஆன் கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ இது வந்து ஒரு லோ காஸ்ட் இது வந்து ஒரு பேசிக்கலி வந்து இந்த ரைடர் ஆப்ஷன் வந்து இந்த ஆட்-ஆன்ஸ் வந்து பேசிக்கலி லோ காஸ்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் கிரிட்டிக்கல் இல்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ப்ரீமியம் இந்த ஆட்-ஆன் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் டிசேபிலிட்டி ஆகுது. ஸோ இப்போ இந்த டிசேபிலிட்டி ஆனனால உங்களால் வந்து டேர்ம் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் உங்களால் கட்ட முடியல. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரீமியம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பேசிக்கலி வந்து எப்போ நீங்கள் வந்து ஒரு டேர்ம் சூஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணுன்றது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் அப்கிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸிங் கவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மேனுவல் அப்கிரேட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு கவர் எடுத்திருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 கோடி ரூபாய்க்கு நான் வந்து சம் அஷ்யூர்டு வந்து நான் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 10 வருஷம் கழித்து அதோட 1 கோடி ரூபான்ற வேல்யூ வந்து ஒரு பெரிய வேல்யூவாக இருக்காது. ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சாப்பிட்ரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸிங் கவர், அதாவது சிஸ்டமேட்டிக்கல் அப்கிரேட் வந்து உங்களோட மேக்ஸிமம் கவர் லிமிட் அது வருஷம் ஏற 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 அதுக்கேற்ற மாதிரி அதோட சம் அஷ்யூர்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸுக்கும் மாறுபடும், ஆனால் நீங்கள் என்னன்றது பாருங்கள். ஸோ யூஸ்வலி வந்து மேனுவல் அப்கிரேட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சில இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மேனுவல் அப்கிரேட்ஸில். ஆனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸிங் கவரில் வந்து கம்பேரிட்டிவ்லி மேனுவல் அப்கிரேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸிங் கவரில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சீப்பராக இருக்கும். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் செக் பண்ணும்போது என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணணும், அதாவது இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா எத்தனை பேர் வந்து கிளைம் போட்டிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு கிளைம் வந்து வந்திருக்குன்றது சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி வந்து இது IRDA வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்சூரன்ஸோட ரேஷியோஸ் எல்லாமே இருக்கும். IRDA வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவில் நீங்கள் போனீங்க. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோனா எத்தனை பேர் கிளைம் போட்டிருக்கிறாங்க, அதில் எத்தனை பேருக்கு கிளைம் வந்திருக்குன்றது. ஸோ இந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிளைம் ரிஜெக்ஷன் ரேஷியோ. கிளைம் ரிஜெக்ஷன் ரேஷியோனா இன்வர்ஸ் ஆஃப் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது எத்தனை பேருக்கு கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குன்றது. ஸோ கிளைம் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போட்டு நம்ம இன்சூர் பண்ணுறதுல எந்த புண்ணியமும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு கிளைம் ரிஜெக்ஷன் ரேஷியோ என்னன்றது செக் பண்ணுங்கள். சால்வென்சி ரேஷியோ. ஸோ இந்த சால்வென்சி ரேஷியோ அப்படின்றது வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ வந்து அதோட லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் வந்து கவர் பண்ண முடியுமான்றது. ஸோ பேசிக்கலி வந்து இதில் வந்து சால்வென்சி ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் இன்சூரை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேர் வந்து இன்சூர் போட்டிருக்கிறாங்க, அதில் 70 பேரும் வாங்கிட்டாங்கன்னா 70-80 பேரும் வந்து கிளைம் இன்சூரன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனினால் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து சால்வென்சி ரேஷியோ என்னன்றது அந்த நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் இது வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ திருப்பி சொல்கிறேன், இந்த ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே IRDA ரெகுலேஷன், IRDA வெப்சைட்டில் போனீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸோட ஒரு லா சொல்கிறேன், செக்ஷன் 45. செக்ஷன் 45ல் எந்த ஒரு இன்சூரன்ஸ் லா, எந்த ஒரு கேரண்டி தட் யுவர் கிளைம்ஸ் cannot be rejected for any reason after an initial waiting period for 3 years. எந்த ஒரு இன்சூரன்ஸும் 3 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, முடியாது. அதுதான் வந்து செக்ஷன் 45 இன்சூரன்ஸில் வந்து சொல்கிறாங்க.
ஸோ எப்போவுமே வந்து ஆனால் ப்ரீமியம் வந்து கரெக்ட் டேட்டில் வந்து கட்டணும். ப்ரீமியம் கட்டாமல் நீங்கள் வந்து இழுத்து அடிச்சுட்டு ப்ரீமியம் கட்டாமல் போனால் இந்த லா வந்து அப்ளிகபிள் கிடையாது. உங்களோட ப்ரீமியம் வந்து நீங்கள் கரெக்டான டைமில் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா உங்களோட வெயிட்டிங் பீரியடு 3 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் லா. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த விஷயத்த மட்டும் யாருக்காவது தெரிஞ்சிருந்தேன்னா யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயங்க, இந்த நாமினின்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்கலி வந்து நம்ம ஊரில் இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. நாமினி தான் ஓனர்னு நினச்சிப்பாங்க. நாமினினா ஓனர் கிடையாது. நாமினினா அந்த பர்டிகுலரான விஷயம் வந்து அந்த பர்டிகுலர் இப்போ பேங்க்கில் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பேரை நீங்கள் நாமினியாக வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட பேர் தான் நாமினியாக வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இறந்துட்டீங்க, டெத் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு போகாது நாமினின்றது. ஆனால் ஏன் அப்படின்னா நாமினின்றது நம்மளோட டெர்மினாலஜி படி என்னென்னா அது வந்து வில்லு நீங்கள் ஏதாவது வந்து உயில் ஏதாவது நீங்கள் எழுதி வச்சுன்னா அந்த உயில் யாருக்கு போகணுமோ அந்த இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை தவிர நாமினி போட்ட இடத்துல வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் ரொம்ப நல்ல புரிஞ்சுங்க. ஆனால் இதில் 2 விஷயம், ஆனால் இதில் ஒரு 2 எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸில் யார் வந்து நாமினின்னு போடுறாங்களோ அதே மாதிரி பிஎஃப்பில் யார் நாமினின்னு போடுறாங்களோ அந்த பர்டிகுலர் ஆளுங்களுக்கு தான் வந்து இந்த காசு போகும். நல்லா திருப்பி நான் சொல்கிறேன், நாமினின்றவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸில் இருக்கிற நாமினிக்கு தான் இன்கேஸ் டெத்து யார் போட்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு தேர்ட் பர்சனில் நாமினியாக போட்டிருந்தீங்க, உங்களோட டிபெண்ட்டை போடாமல் உங்கள் ஃப்ரெண்டை நாமினிட்டியாக போட்டிருந்தாலும் அந்த காசு பிஎஃப்லேயும் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயும் இன்சூரன்ஸ்லேயும் நீங்கள் யார் பேரை போடுறீங்களோ அவங்க பேருக்கு மட்டும்தான் நாமினி போகும். ஆனால் இதை தவிர வேறு எந்த இடத்துல நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேயோ இல்லை உங்களோட பேங்க்லேயோ வந்து நாமினி வந்து ஒரு தேர்ட் பர்சன் போட்டிருந்தா அந்த காசு அவங்களுக்கு போகாது. அது உங்களோட சன்னு டிபெண்ட் இதில் தான் போகும். ஸோ அது சன் டிபெண்ட். இன்கேஸ் நீங்கள் வில் வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இது போடுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இன்னொரு விஷயம் மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு சொல்லியிருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது யூஸ்வலி வந்து யாருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா மேரிட் உமன் அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது இதை தயவு செஞ்சு டிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து நீங்கள் டிக் பண்ணும்போது தான் உங்களோட ஃபஸ்ட்டு கிரெடிட் பீரியடில், அதாவது என்ன சொல்ல வரேன்னா மேரிட் உமன் அவங்களோட சில்ட்ரன் வந்து ஏதாவது பே அவுட் ரேஷியோ இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஹோம் லோனு இல்லைனா பிஸ்னஸ் லோன் வாங்கிடுறாங்க. அது என்ன ஆயிடுச்சு, கடன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் வைங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் நீங்கள் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடன் கொடுக்குறவங்க யாரோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல நிற்பாங்க. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் தான் அந்த பர்டிகுலர் டேர்ம் இன்சூரன்ஸோட பே அவுட் ரேஷியோட ரெஸ்பான்சிபிளான ஆளு. ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சங்க் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் மீறி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஒய்ஃபுக்கு அந்த பசங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி நீங்கள் வந்து அதில் டிக் பண்ணியிருந்தீங்க, இல்லை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட டிபெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரையாரிட்டி போகும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் எடுக்க போகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் ஆனால் இந்த மேரேஜ் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் தயவு செஞ்சு டிக் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.